அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் பல பதிவுகள் போட்டிருக்கிறேன். இன்று இந்த பதிவு என்ன என்றால், பாருங்கள், நீச்சனை நீச்சன் பார்த்தால் கோடிகள் கொட்டும். ஆமாம், உச்சம் பார்க்கக்கூடாது. ஆனால் நீச்சன் பார்த்தால் பெரிய யோகம். நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தவன் பிரமாதமாக வளர ஆரம்பி திடீர்னு எப்படியோ பணம் வந்துக்கினே இருக்கும். ஏதோ ஒரு தொழில் செய்தால் அவருக்கே தெரியாது எப்படி வருதுன்னு. அந்த அளவுக்கு நீச்சன் பார்த்தால் நினைத்தது நடக்கும், கோடி கோடியாக கொட்டும். சரி, இப்போது உதாரணத்துக்கு லக்னம் ஒன்று போட்டு வைக்கிறேன். என்ன லக்னம் அப்படின்னா கும்ப லக்னம்னு போடுங்க. சரி, இது சும்மா உதாரணத்துக்கு. இந்த மேஷத்தில் சனி, கடகத்தில் சனி, மேஷத்தில் நீச்சம், கடகத்தில் செவ்வாய் நீச்சம், கன்னியில் சுக்கிரன் நீச்சம், துலாவில் சூரியன் நீச்சம், மகரத்தில் குரு நீச்சம், இது லக்னம். மீனத்தில் புதன் நீச்சம். சரி, இப்போது இந்த லக்னத்துக்கு 2ல் புதன், எந்த லக்னம்னா இருக்கட்டும், இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு. நேராக சுக்கிரனை பார்க்குறான் நீச்சம். சரி, இந்த லக்னத்துக்கு 7, 8, 9 கூடியவன். இவன் பஞ்சமாதிபதி புதன். இங்கே நீச்சமாகி 9 கூடிய சுக்கிரனை பார்க்கறதுனால ஐயா அவங்க தொடுற காரியம் அத்தனையும் ஜெயம். எப்படி தான் வளர்ந்தோம் அவங்களுக்கே தெரியாது. 5-6 வீடு மாறிட்டேங்க, ஒன்றுமே வருமானம் இல்லை, அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். நான் பிரமாதமாக இன்றைக்கி அம்பாள் அனுகிரகம் இருக்கிறேன்றாங்க. எப்படி அப்படின்னா, லக்னத்துக்கு 2 தன குடும்ப வாக்கு, லக்னத்துக்கு 9 பாக்யாதிபதி. தன்னுடைய வாக்கால், தன்னுடைய பேச்சால், தன்னுடைய எழுத்து திறமையால் 1. 2வது பாகியத்தில் இருந்து சுக்கிரன் வந்து அழகு சாதனம், கார்மெண்ட்ஸ். 2வது இது வந்து வெளிநாட்டுக்கு பயணங்கள், வெளிநாட்டு பொருள்கள் விற்கிறது, அதெல்லாம் இந்த சுக்கிரன் கொடுக்கும். அதே நேரத்தில் உணவகம், அதுலேயும் பிரமாதமாக சம்பாதிக்கலாம். இவன் நீச்சம், இவனும் நீச்சம். இந்த புதன் சுக்கிரனை நீச்சம் பார்த்ததுனால பிரமாதமாக வராங்க. சரி, லக்னாதிபதி யார்? சனி, மேஷத்தில் நீச்சம். இங்கே சூரியன் துலால. இந்த லக்னாதிபதி இங்கே நீச்சம், லக்னத்துக்கு 7 கூடிய சூரியன் இங்கே நீச்சம். சரி, வண்டி வாகனம், விவசாய தொழில், எந்திரங்கள் விற்கிறது, அதிலெல்லாம் லீடிங், அரசியல் துறை பிரமாதமாக வரும். அதே நேரத்தில் தான் சொல்லும் சொல்லுக்கு மதிப்பு, கௌரவம் அதெல்லாம் கூட கொடுக்கும். இது இந்த சூரியன் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது வந்து ஒரு மருத்துவராக கூட வரலாம், அந்த அளவுக்கு சூரியன் பிரமாதமாக செய்யும். ஏன்னா நீச்சம் பார்க்குது, அவராலேயே நம்ப முடியாது, அந்த அளவுக்கு பிரமாதமாக கொடுக்கும் இந்த சூரியன். லக்னத்துக்கு 12 கூடிய சனி மறைவு, லக்னத்துக்கு 7 கூடிய சூரியன் நீச்சன் பார்த்தான் பிரமாதமாக கொடுக்கும். கோடி, என் அனுபவத்தில் பார்த்துட்டேன். நீச்சம் பார்க்குறவங்களாம் கோடியாக வாரின்னு போகிறாங்க. ஆமாம், இந்த லக்னம் சும்மா எக்ஸாம்பிள், எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதே லக்னத்துக்கு செவ்வாய் கடகத்தில் நீச்சம், லக்னத்துக்கு 12ல் குரு நீச்சம். குரு யார்? லக்னத்துக்கு 2, 11 கூடியவன் நீச்சம், லக்னத்துக்கு 7, 8, 9, 10 கூடிய செவ்வாய் நீச்சம். லக்னத்துக்கு 2 கூடியவன் நீச்சமாயிட்டான். சரி, அதே நேரத்தில் லக்னத்துக்கு 7, 8, 9, 10 கூடியவன் ஜீவனாதிபதி நீச்சம். ஐயா மண்ணை தொட்டாலும் பொண்ணு, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், லீடிங். சாதாரணமாக ஒரு 10 லட்சத்தில் வாங்கின கிரவுண்டு 1.25 கோடி கூட விற்றுருவாங்க. அந்த அளவுக்கு 1க்கு 10
வியாபாரத்தை கொடுத்துடும். செவ்வாய் லீடிங்கில் வரும். ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பிரமாதமாக கொடுக்கும். மெடிக்கல் லீடிங்கில் கொடுக்கும். ஆமாம். அதே மாதிரி குரு ஸ்டேஷ்னரி, அதாவது ஸ்கூல் நடத்துறது, ப்ரைமரி ஸ்கூல் சின்ன பசங்களது அது நடத்துறது, குழந்தைங்கள அது அந்த மாதிரி ஸ்கூல் நடத்துறது, ப்ரைமரி ஸ்கூல் அதெல்லாம் நடத்துறது அந்த குரு. அந்த மாதிரி வித்யாரம்பம் அதெல்லாம் விதை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது நீங்கள் இது கூட ஜிம்மு அதெல்லாம் கூட லீடிங் வித்தெல்லாம் கற்றுக் கொடுக்கும். ஆமாம், அதிலெல்லாம் கூட இவங்க லீடிங்கில் வருவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, எப்போவுமே ஜாதகத்தில் பல யோகம் இருக்குது. ஆனால் என்னுடைய அனுபவம் பல ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன். நீச்சன் பார்த்துக்கிற கிரகம் அவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வராங்க. சாதாரண விஷயம் இல்லை. இன்னொன்று சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த குரு எடுத்துடுறேன். இப்போது இதே குரு இந்த இடத்துல நீச்சமாகுதுன்னு வைங்க. நீச்சமாகுது. இந்த வீட்டுக்குடியவன் சனி இந்த இடத்துல இருக்கிறான்னு வைங்க. அதாவது குரு நீச்சமாகி அந்த வீட்டுக்குடியவன் குருக்கு கேந்திரத்தில் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம். எப்பவுமே நீச்சமானவனுடைய வீட்டுக்கு அதிபதி அவனுக்கு கேந்திரத்தில் யோகம். இதே சனி இங்கே இருந்தாலும் யோகம். இதே சனி இங்கே இருந்தாலும் யோகம். கேந்திரத்தில். ஆமாம், குருக்கு கேந்திரத்தில் சனி, இதையும் குருக்கு கேந்திரம், இதுவும் குருக்கு கேந்திரம். அந்த மாதிரி நீச்சம் என்னுடைய அனுபவத்தில் ஜாதகத்தில் உச்சங்களுக்கு சொல்கிறவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. நிம்மதி இருக்காது, பிரச்சனையில் தான் இருக்கும் குடும்பம். ஆனால் நீச்சம் நிம்மதியாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த குரு நீச்சம். சரி, வேறு சொல்கிறேன். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு செவ்வாய் நீச்சம்னு வைங்க. செவ்வாய் நீச்சம். இந்த செவ்வாய் நீச்சமானவன் இவனுக்கு கேந்திரத்தில் இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் வீடு கொடுத்தவன். இந்த செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சந்திரன் வீடு கொடுத்தால் இங்கே சந்திரன், அதாவது செவ்வாய்க்கு கேந்திரத்தில் வீடு கொடுத்தால் பிரமாதமாக இருக்கும். நீச்சம் நின்றவன் வீட்டுக்கு அதிபதி அவனுக்கு கேந்திரத்தில் 4, 7, 10 இருந்தால் பார்க்கவே வேணாம். ஏதோ ஒன்று தொடுவாங்க. என்னமோ சும்மா திறந்தையா பிரமாதமாக வந்தையா அதான் சொல்லுவாங்க. மற்ற கிரகம் இருக்குது பாருங்க. எனக்கு நீச்சம், எனக்கு உச்சம் இதில் இருக்குது, அந்த ஸ்தானத்தில் உச்ச கிரகம் எல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் உச்சம் இருந்தாலும் நிம்மதி கொடுக்காது. சிலருக்கு சொல்ல வரேன். அதாவது எப்படின்னா, சுக்கிரன் இங்கே மீனத்தில் உச்சம். ஐயா சுக்கிரன் உச்சம் ஓஹோன்னு இருப்பாங்க, சொல்கிறாங்க, இருக்கிறாங்க ஓஹோன்னு. அதாவது 2 கிலோ 3 கிலோ ஸ்வீட்டை வச்சுக்கின்னு உடம்புல சுகரை வச்சுக்கின்னு இருக்கிற மாதிரி இது. பொருள் ஆடு ஆபரணம் அத்தனையும் கொடுக்கும், மனதில் நிம்மதி கொடுக்காது. ஆமாம், உச்ச இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த உச்ச கிரகம் கொடுத்தாலும் நிம்மதி கொடுக்காது. இதில் எல்லாம் கலந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதே போல தான் இந்த கேது துரத்தி அடிக்கும். ஆமாம், கேது ஒரு ஜாதகத்தில் சப்போஸ் இந்த லக்னம்னு வைங்க. இந்த லக்னத்துக்கு 2, 5, 4, 7, 8, 12 மீதி எங்கே வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. 2, 4, 5, 7, 8, 12 இருந்தால் ஐயா படாத பாடு தான். ஆமாம், வெளியே சொல்ல முடியாது, துரத்தி அடிக்கும், கௌரவமே குறைய பண்ணும். அவங்க எப்படியோ தெய்வ அனுகிரகத்தில் இருந்தால் தப்பிச்சிக்கணும் வந்துடலாம். இல்லைன்னா படாத பாடு. 1க்கு 5 வீடு மாதிரி தான் போகணும். அந்த மாதிரி கொடுக்கும். 2ல் குடும்ப நிம்மதி இருக்காது. இவங்க என்ன சொன்னாலும்
குடும்பம் எடுக்காது. கோடீஸ்வரனாக இருக்கலாம், சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. உன் வேலையை பாரியா, அவ்வளோதான். வாய மூடி தான் இருக்கணும். 4ல் வராத பிரச்சனை, வராத நோய் நொடி வந்துதான் இருக்கும். ஒன்று போனால் ஒன்று கொடுக்கும், தடைப்பட்ட கல்வியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்காது 4ல். அதே நேரத்தில் தாயாருக்கும் உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும். 5ல் புத்திரஸ்தானம்னுவோம், புத்திரபாகியம் இருக்காது. ஆனால் அந்த கேது குரு பார்வை பெற்றால் புத்திரபாகியம் உண்டு. அதே நேரத்தில் பூர்வீக சொத்து அவங்களுக்கு கிடைக்காது. 7ல் அமையும் மனைவி நிம்மதி இருக்காது. ஏருக்கு மாறாக தான் இருக்கும். நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று செய்து தான் இருப்பாங்க. கலத்திரஸ்தானம் பார்ட்னர்ஷிப்பும் சரி இருக்காது. ஆகவே இந்த விஷயத்துலேயும் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். கேட்கவே வேணாம். 8ல் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க, நிச்சயமாக நீங்கள் கோர்ட்டு கேஸு தான். ஆமாம், அந்த அளவுக்கு இழுத்துட்டு போயிடும். அதாவது ஒரு நோய் வந்தாலும் டாக்டருங்க தலையை பிச்சுக்கின்னு மாத்திரை மருந்து கொடுக்கணும், அப்போ தான் சுகமாகும். அந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்துனே இருக்கும். கடன் தொல்லை கொடுக்கும், ததா வட்டி கட்டின்னு இருக்கணும். அந்த மாதிரி கேது கொடுக்கும். 9 பிளானட்டில் கேது ரொம்ப பிரச்சனையானது நான் பார்த்துருக்கிறேன். 12 சைனஸ்தானம், கணவன் மனைவி அதாவது கூடும் இடம் சைனஸ்தானம். படுக்கை அறை அது, காடுகளவு நிம்மதி இருக்காது, துறவி வாழ்க்கை அது. ஆமாம், 9 பிளானட்டில் கேது படாத பாடுபடுத்தும். ஆமாம், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு விழாவில் சூப்பர் ஸ்டார் சொன்னார், ஆமாம் ஆண்டவன் எனக்கு எல்லாம் கொடுத்தான், ஆனால் நிம்மதி கொடுக்கல. இங்கே இருக்கிறாங்களே இவங்களுடைய நிம்மதி எனக்கு இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பதிவு நீங்கள் வேணால் பாருங்கள், சொன்ன பதிவு உண்மை. காரணம் ஏன் சொல்ல வரேன், இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சொன்னார், ஏன் சொன்னார், அந்த வார்த்தையை அவருக்கு கோடியாக இருக்க, உலக புகழ் இருக்க, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டம் வாங்கிட்டார, ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 2ல் தான் அவருக்கு கேதும் சனி. அவருக்கு நிம்மதி இருக்கா? அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் பண்ணாத தியானமா, அவர் பார்க்காத பெரிய துறவிகளா, பெரிய சாமியாருங்க, ஞானிங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கினவர். ஆனால் நிம்மதி கொடுக்கல. ஏன்னா 2ல் கேது. நான் தான் சொன்னேன், 2ல் கேது இருந்தால் குடும்பத்தில் ஏதோ ஒரு குறை, நிம்மதி இருக்காது. நிம்மதி குறைவு 2ல் இருந்தாவே. அதே மாதிரி 2, 4, 7, 10, 5, 12 இதெல்லாம் கேது இருந்தால் பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, பக்தி பிளானட் நேயர்களே, பல ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துருக்கிறேன், எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். நம்முடைய ஜாதகத்தில் எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும்னா உச்சம் இருக்கணும், பரிவர்த்தனை இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. நீச்சம் இருந்தாலும் நிம்மதி. அதே நேரத்தில் கேது இருக்கான்னு பாருங்க, இருந்தால் நம்ம செய்த கர்ம பயன் அப்படின்னு. ஏன்னா பணம் காசு மூட்டையாக இருக்குது, ஆனால் உள்ள அவ்வளவும் வேதனைகள் இருக்கும். ஆகவே நீங்கள் இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன். என்ன பரிகாரம்னா, இந்த மாதிரி இடத்துல கேது இருந்தால் நீங்கள் 1000 கோயில் போய் வாங்க, அது உங்கள் சௌகரியம். ஆனால் விநாயகரை பிடிங்க. விநாயகரை பிடிச்சிங்கன்னா இந்த கேதுனுடைய தொல்லை கண்டிப்பாக நீங்கும். அதுவும் வியாழக்கிழமை விநாயகர் கோயில் போயிட்டு அருகம்புல் வாங்கி வச்சுட்டு கும்பிட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக பிரச்சனை தீரும். சுபிச்சமாக இருப்பீங்க. ப்ராக்டிக்கலில் பாருங்கள். ஏன்னா நான் பலருக்கு சொல்லியிருக்கிறேன், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி செய்தோம், இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்றாங்க. கேதுக்கு ஒரே பரிகாரம், உங்களுக்கு வசதி இருந்தால் யாக வளங்க, ஓம வளங்க, எதுவோனா செய்யுங்க. ஆனால் விநாயகர் கோயிலுக்கு வியாழக்கிழமை போயிட்டு அருகம்புல், ஐயா வாரம் போக முடியல, மாதம் 2 வாரமாவது போங்க.
எவ்வளவோ பலன் கொடுக்கும், வாழ்க்கை நிம்மதி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.